ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி வந்து நான் என்ன இதை பற்றி பேச போன்னு பார்த்தீங்கன்னா, ஏஐ டெவலப்மெண்ட் அண்ட் மிஷின் லேர்னர்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங் இன்ஜினியர்ஸ். ஸோ இந்த மாதிரி இன்றைக்கி வந்து நிறையா டொமைன்ஸ் வந்து கிரியேட் ஆக ஆரம்பிச்சிது. ஸோ இதுலலாம் எப்படி நம்ம ப்ளேஸ் ஆகிறது, அதுக்கப்புறம் கம்பெனிஸ் எல்லாம் எந்த பேசிஸ் பண்ணி உங்களை ஹையர் பண்ணுறாங்க, ஸோ பீப்புள்ஸ் வந்து என்ன மாதிரியான அப்ஸ்கில்லிங் பண்ணால் நல்லா இருக்குங்கிறது ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட் 5 பாயிண்ட்ஸ் மட்டும் நான் சொல்லிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு திங் வந்து இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு காமனான விஷயம் பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ், தட் இஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பைத்தான். ஸோ நீங்கள் பைத்தான் வந்து பேசிக்ஸ் டூ ஒரு டிஎஸ்ஏ அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா அது ரொம்ப பெட்டராக இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எனிதிங் லைக் மிஷின் லேர்னிங் யூஸ் பண்ணிட்டு டேட்டா செட்ஸ் க்ளீன் பண்ணுறது, டேட்டா செட்ஸ் க்ளீன் பண்ணிவிட்டு அதை வந்து ப்ரெடிக்ஷன் மாடல் யூஸ் பண்ணி, ஸோ லைக் சம் மிஷின் லேர்னிங் அல்காரிதம்ஸ் யூஸ் பண்ணி ப்ரெடிக்ஷன் பண்ணுறது, டைம் சீரிஸ் அனாலிசிஸ், இந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட்டில் வந்து நீங்கள் இன்வால்வ் பண்ணிங்கன்னா நீங்கள் மிஷின் லேர்னிங் லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ ஆஃப்டர் தட் வந்து தேர்ட் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா டீப் லேர்னிங். ஸோ டீப் லேர்னிங்கில் நிறைய அவுட் சோர்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. நீங்கள் அதில் ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு ரெஸ்யூம் அப்டேட் பண்ணலாம். இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஹையரிங் போகும்போது. அண்ட் அனதர் ஒன் பார்த்தீங்கன்னா ராக். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்எல்எம். ஸோ லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் என்னென்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது. ஃபோர்த் பாயிண்ட் அதை ஃபைன் டியூனிங் ப்ராசஸ் பண்ணுறது. அதுக்கப்புறம் அதை வந்து எப்படி எல்எல்எம் மாடல்ஸை ஹேண்டில் பண்ணுறது. ஸோ இதில் இல்லாமல் எஸ்எல்எம் மாடல்ஸ் ஒன்று தனியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஏஐக்கு ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிரெயினாக இருக்கிறது எல்எல்எம் மாடல். ஸோ நீங்கள் இதை பற்றி லேர்ன் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட்ஸ். ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி ஒரு என்டையர் கம்பெனண்ட் ஆஃப் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிங்கன்னா இது ரொம்ப ஒரு அப்ஸ்கில்லிங் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு பிக் அப்டேட்டாக ரெஸ்யூமில் ஒரு பிக் அப்டேட்டாக இருக்கும். ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ். ஒரு 5 இம்பார்ட்டன்ட் திங்ஸ்னால் இதுதான். ஸோ பேசிக்காக பைத்தான் லேர்ன் பண்ணிக்கிங்க, டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் லேர்ன் பண்ணிக்கிங்க, டேட்டா பேசஸ் அண்ட் ஃபைனலாக டிப்ளாய்மெண்ட். ஒரு ஏ சொல்யூஷன் பண்ணணும், அது எப்படி டிப்ளாய்மெண்ட் ஏடபிள்யூஎஸ் பண்ணாங்கிறது ஒரு காமன் நாலேஜ் வந்து உங்களுக்கு எதுனா இது ஒரு பி குட். ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.